ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் தொப்பையோ இல்லை இடுப்புலையோ இல்லை கால்லையோ பேசிக்கலி எங்கே உங்களுக்கு கொழுப்பு இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு சிம்பிளான டிப்ஸ். காய்ஸ், இது ஒரு குறுக்கு வழியும் இல்லை. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது எப்போவுமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கேலரிஸ். நம்ம கேலரிஸ் எப்படி பார்க்குறது? நம்மளோட போர்ஷன் சைஸ். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் ரைட், மிச்சம் எல்லாத்தையும் பண்ணாட்டிலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க ரைட், கேலரிஸ். ஸோ நீங்கள் சாப்பிட்ற அளவு, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு 2 இல்லை 3 சப்பாத்தி சாப்பிட்றதை விட 2 சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அது நம்ம போர்ஷன் சைஸை கம்மி பண்ணுறோம் ரைட். ஸோ நம்ம சாப்பிட்ற அளவு. ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் இப்போ கரண்ட்லி நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு 3000 கேலரிஸ் சாப்பிட்றோம்னு வைங்களேன். ஸோ அந்த 3000 கேலரிஸை நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது எப்படி கம்மி பண்ணுறது? நாங்கள் போர்ஷன் சைஸ். ஸோ காலையில் ஒரு 6-7 இட்லி சாப்பிட்றதை விட ஒரு 3 இட்லி. இப்போ இந்த லஞ்சுக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்றதை விட கொஞ்சம் லைட்டாக ரைஸும் மேபி முட்டையும் மேபி சம் கிரில் சிக்கனும் ரைட். ஸோ நம்ம போர்ஷன் சைஸை தான் கம்மி பண்ணணும். யார் எது சொன்னாலும் நான் உங்களுக்கு திருப்பி அடித்து சொல்லுவேன் இதை. ஓகே, வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் சாப்பிட்ற போர்ஷன் சைஸை கம்மி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கேரண்டீட், ஓகே, 100% கேரண்டீட் உங்களுக்கு வெயிட் கம்மியாகும். ஓகே, ரொம்ப சிம்பிள் காய்ஸ். நாம் இந்த சிம்பிளான விஷயத்த காம்ப்ளிகேட் ஆக தேவையில்லை. அது எடுக்கணும், சப்ளிமெண்ட் சாப்பிடணும், இது சாப்பிடணும். ஓகே, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை கம்மி பண்ணிட்டு வாங்க. ஓகே, கம்மி பண்ணிவிட்டு உங்களோட அந்த வெயிட் ஸ்கேலில் பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குது. அது வாரத்துக்கு வாரம் கம்மியாக போயிட்டுருக்கு. அது கம்மியாக போயிட்டுருக்க நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்ற அர்த்தம். ஓகே, அடுத்தது காய்ஸ், ஒர்க் அவுட். நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிக்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்களோட பாடியில் மசில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த மசிலை இந்த வெயிட்டை கம்மி பண்ணிக்க மசிலை எப்படியாவது பாதுகாக்கணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் ஹெவியான ட்ரைனிங் பண்ணுங்கள். ஏதாவது சொல்கிற ட்ரைனிங் ரைட், கார்டியோவை தவிர்த்து. ஓகே, கார்டியோ இல்லை. ஓகே, அடுத்தது காய்ஸ், ஏன் ஹெவியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயிட் கம்மி பண்ணிக்க நம்ம உடம்புக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு ஃபேமின் மாதிரி. ஃபேமின்னா அந்த சாப்பாடு இல்லாத காலத்தில் நம்ம உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஆஹா என்ன நடக்குதுங்க, இப்போ நமக்கு வர்ற சாப்பாடு வரலையே, ஸோ என்னத்துக்கு இந்த தேவையில்லாத தசையை நாம் வச்சுக்கிறோம், அதை நாம் சக்திக்கு யூஸ் பண்ணலாமே என்று நம்ம உடம்பு நினைக்கும் ரைட். ஸோ அந்த நேரத்தில் நாம் இந்த வெயிட் அடித்தோம்னா, இப்போ ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கினோம்னா நம்ம எங்களோட உடம்புக்கு சொல்கிறோம். ஓகே, நம்ம உடம்புக்கு சொல்கிறோம் பேசிக்கலி என்னென்னா இந்த தசங்களுக்கு தேவை. பிகாஸ் என்ன, இந்த வெயிட்டை தூக்குறது எங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் சாப்பாட்டை கம்மி பண்ணுறது, நம்ம வெயிட் ட்ரெயின் பண்ணுறது. ஓகே, அடுத்தது காய்ஸ், நம்ம சாப்பிடக்க எப்படி நம்ம இப்போ ப்ரோட்டீன் சாப்பிட்றதா இல்லை கார்ப்ஸ் சாப்பிட்றதா ஃபேட் சாப்பிட்றதா. ஓகே, நீங்கள் கீட்டோ பண்ண போகிறீங்களா இல்லை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண போகிறீங்களா இல்லை பேலியோ டயட் பண்ண போகிறீங்களா இல்லை எது பண்ண போகிறீங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, இதில் மெஜாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், உங்களோட ப்ரோட்டீனை ஹையாக வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் ப்ரோட்டீனை ஹையாக வச்சு ஹை கார்ப் டயட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ப்ரோட்டீனை ஹையாக வச்சு ஹை ஃபேட் டயட் பண்ணலாம். ஸோ கீட்டோ. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் காய்ஸ். ஏன் ப்ரோட்டீனை ஹையாக வச்சுருக்கோம்னா ப்ரோட்டீன் எங்களோட மசிலை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஓகே, இது எல்லாருக்கும் அப்ளை பண்ணாது. பிகாஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஜிம்முக்கு போகலாம் டைம் இல்லை, எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு வழி சொல்லுங்கள் ப்ரோ, நான் ஃபட்டோ இல்லை வெயிட்டை குறைக்கணும், ரொம்ப தொப்பை ஆகிட்டு. ஓகே, அவங்களுக்கு மட்டும் முதலாவது டிப் போர்ஷன் சைஸை கம்மி பண்ணுங்கள்.
பட் மிச்ச 2-3 டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க ஓரளவு கொஞ்சம் தசை பில்ட் பண்ணிட்டாங்க, அந்த தசையை மெயின்டைன் பண்ணுறதுக்காவது நம்ம கொஞ்சம் அதை தாண்டி பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போர்ஷன் சைஸ் கம்மி பண்ணுங்கள், ரெண்டாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள், ஓகே. மூணாவது அந்த டயட்டில் நீங்கள் அந்த போர்ஷன் சைஸை கம்மி பண்ணிக்க, டயட்டில் என்ன கவனம் கொடுக்கணுமெண்டா ப்ரோட்டீனை ஹையாக வச்சுருங்க, ஓகே. தட்ஸ் இட் காய்ஸ். இதுதான் ரொம்ப சிம்பிள். ஐ மீன் அங்கே ஒரு லேகியமும் இல்லை, டேப்லெட்டும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில், பிகாஸ் நான் கூடி முந்தி வெயிட் கம்மி பண்ணிக்கிறேன், வெயிட் போட்டிருக்கிறேன், வெயிட் போட்டிருக்கிறேன், ரைட். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பழக்க வழக்கத்தை மாற்றுறதுல தான் இருக்கு எல்லாம், ஓகே. பிகாஸ் நாம் ஒரு விஷயத்தை 1 மாதத்துக்கு பண்ணலாம், ஓகே, மேபி ஒரு 2 மாதத்துக்கு பண்ணலாம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண முடியுமா? அப்படி தான் பார்க்கணும், ஓகே. பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இப்போ 2 மாதத்துக்கு பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணிட்டீங்க, ஆனால் திருப்பி உங்களோட பழக்க வழக்கத்துக்கு போனீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதோ, இல்லை ஒவ்வொரு நாளும் பிரியாணி சாப்பிட்றதோ, இல்லை ஒவ்வொரு நாளும் போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றதோ, பேசிக்கலி என்ன நடக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்கலி முந்தி எப்போ எங்களுக்கு இருந்த பாடியோ அந்த பாடிக்கு தான் நாங்கள் திருப்பி போயிடுவோம், ரைட். ஸோ இதில் பேசிக்கலி என்ன கோல்னு பார்த்தீங்கன்னா, கோல் இலக்கணம் நம்மளோட பழக்க வழக்கத்தை மாற்றணும். பழக்க வழக்கம் மீன்ஸ் நம்ம ஓகே, நமக்கு தெரியும் நமக்கு பிரியாணி பிடிக்கும், ரைட். ஆனால் நம்ம பிரியாணி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம உடம்புக்கு செட் ஆகாது, நம்ம உடம்பு வைக்கும், ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா வாரத்தில் ஒரு நாள் மேபி பிரியாணி சாப்பிடலாம், ஓகே. நமக்கு தெரியும் நமக்கு சிற்றுண்டிகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ கடையில் போய் போண்டா பஜ்ஜி வடை சாப்பிட்றது விருப்பம், ஆனால் நமக்கு தெரியும் அது ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னு, ரைட். ஸோ அதை நம்ம கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். காய்ஸ், இட்ஸ் அபவுட் பொறுப்பெடுக்கிறது, ரைட். ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் உங்கள் ஹெல்த்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஓகே. மற்ற ஒருத்தனையுமே சாட்டவே கூடாது. நம்ம ஃப்ரெண்டோட போனால், இவனோட போனால், ஏன் உங்களுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா? ஏன் உங்களுக்கு சுயமாக டிசிஷன் எடுக்க தெரியாதா? ஏன் நீங்கள் மற்றவங்களை சாட்டுறீங்க, ரைட். ஸோ இதில் நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சொன்ன டிப்ஸ் எல்லாருக்கும் அப்ளை பண்ணோம், ரைட். பட் நம்மளோட நீண்ட கால இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழக்க வழக்கம், நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, நம்மளோட பழக்க வழக்கம் தான் மாறணும். பிகாஸ் நான் என்ன அனுபவத்தில் சொல்கிறேன், நான் நீங்கள் செஞ்ச மாதிரி டயட் பண்ணி வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன், பட் பேருந்து கொஞ்ச காலத்தில் வெயிட் ஏன் திருப்பி என் பழக்க வழக்கம் திருப்பி என் பழைய ஸ்டைலுக்கே போயிட்டு, ஸோ அதால் என் வெயிட்டு திரும்பி வந்துட்டு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிம்மில் போய் வெயிட் ட்ரெயின் பண்ணுறபடியா அவ்வளாண்டு திடீரென்னு வெயிட் அதிகரிக்காது, ரைட். பட் சில பேருக்கு வெயிட் ட்ரெயின் பண்ணாதவங்களுக்கு திடீரென்னு வெயிட் அதிகரிச்சிடும், ரைட். ஸோ பழக்க வழக்கம் காய்ஸ், இட் இஸ் ஆல் அபவுட் பழக்க வழக்கம். ஒரு விஷயத்தை பழக்க வழக்கம் ஆக்கிட்டோம்னா அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, ஓகே. நம்ம எப்போ போனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் சாப்பிட போகிறோம்னா நம்ம இட்லிக்கு தான் போவோம், ரைட். இட்லியும் வடையும் சாப்பிடலாம் தான். பட் நாம் சுயமாக சிந்திச்சு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பொறுப்படுத்து, ஓகே வடை எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் நமக்கு தெரியும் அதை நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம், ரைட். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் சட்னி, ரைட், ரொம்ப ருசியாக இருக்குது, அது யாருக்கு தான் பிடிக்காதோ, இல்லை இட்லியோடு சாப்பிடுங்க, ஆனால் அதில் ரொம்ப ஹை ஃபேட் இருக்குன்னு தெரியும், ரைட். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஸோ அதால் நாம் அந்த சின்ன டிசிஷன்ஸ் எடுத்தோன்னா தான் நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பழக்க வழக்கமோ இல்லை வாழ்க்கையை மாற்றுறதுன்றது ஒரு இரவில் நடக்க போகிறதில்ல, அது மாதங்கள் வருஷங்கள் எடுக்கும், ரைட். அட் த சேம் டைம் நீங்கள் வெயிட் போடுறதும், இப்போ நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தால் கூடி அது ஒரு இரவில் நடக்கல, அது வருஷங்கள் கணக்காக தான் எடுத்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றணும், ஓகே. இப்போ ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் பட் என்னுடைய டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரீகேப் பண்ணுறதுக்கு போர்ஷன் சைஸ் கம்மி பண்ணுங்கள், ஜிம்முக்கு போய் ஹெவியாக ட்ரெயின் பண்ணுங்கள், ஓகே. அடுத்தது ப்ரோட்டீனை ஹையாக வச்சுருங்க, ஓகே. இதுக்கு மேலே ரைட்
நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. அப்போ தான் இது நிலைக்கும். இல்லைன்னா இது கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி உங்களோட பழைய பழக்க வழக்கத்துக்கு போய் எல்லாம் சீரழிஞ்சு போயிடும். ஓகே காய்ஸ், ஹோப்ஃபுல்லி காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அந்த லைக் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். நான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ வெரி மச்.